ரீசெண்டா இவங்க 2 பேர் தான் ரொம்பவும் ட்ரெண்டிங்ல போய்க்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். அது வேற யாரும் இல்ல. இருங்க பாய். த்ரிஷா மேம் வெர்சஸ் விஜய். இவங்க 2 பேருக்கும் அப்படி என்னதான் நடந்துகிட்டு இருக்கு. ரீசெண்டா பார்த்தீங்கன்னா ஒரு ஈவென்ட்ல த்ரிஷா மேம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு பல வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா பேசியிருப்பாங்க. ஸோ அது என்ன எல்லாத்தையும் நான் உங்களுக்காக சொல்லலான்னு இருக்கேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்காக கொடுத்துட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவை பொறுத்துக்கு ரொம்பவும் ஃபேமஸான ஆக்டர்னு நம்ம விஜயை சொல்லுவோம். நன்றி. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ அரசியலுக்கு வந்துட்டாங்க. 2 வருஷம் ஆகிடுச்சு. ஸோ 3வது வருஷம் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் எலெக்ஷனில் நிற்க போகிறாங்க. அதுவும் எப்படி சிஎம்மாக நிற்க போகிறாங்க தனியால். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா த்ரிஷா ரொம்பவும் ஃபேமஸான ஆக்டர், ஹீரோயினின்னு சொல்லலாம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா விஜய்க்கு நல்ல வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க தான் சொல்லணும். ஸோ அதுலேயும் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி விஜய் அவங்களுடைய மனைவி This is an unwanted statement irrelevant to the current situation. சங்கீதா விஜய் அவங்க பார்த்தீங்கன்னா லண்டன்லேருந்து வந்திருக்காங்க. இவங்க வரத்துக்கு என்ன காரணம் எல்லாத்தையும் நான் உங்களுக்காக அப்படி சொல்லிக்கிட்டே வரேன். லைனாக பார்த்துக்கிட்டே வாங்க. கிட்டத்தட்ட சினிமாவை பொறுத்த வரைக்கும் 30 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா பயணிச்சதாக சொல்கிறாங்க. டாப் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு நடிகராக பார்த்தீங்கன்னா விஜய் வலம் வந்துக்கிட்டு இருந்தார். ஆனால் திடீர்னு பார்த்தா அரசியலுக்குள்ளே வந்துட்டார். ஆகா, உனக்கு பரா பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஸோ என்ன காரணம்னு தெரியல. அரசியலுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்யணும். அந்த ஒரு காரணத்தால் பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு வந்திருப்பாங்க. ஸோ சினிமாவை விட்டு பார்த்தீங்கன்னா 200 கோடி பணம் வாங்குறவங்க அவங்க. அதை விட்டு மக்களுக்காக நல்லது பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்களே. ஸோ இந்த ஃபீல்டுக்குள்ளேன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாரும் ஒரு பக்கத்தில் சந்தோஷப்படலாம். ஓகே, இன்னும் ஒரே ஒரு படத்தை மட்டும் நடித்து முடிச்சு விட்டு பார்த்தீங்கன்னா ஸோ முழுக்க அரசியல்வாதியாக பார்த்தீங்கன்னா மாற போகிறேன்னு பார்த்தா சொல்லிக்கிட்டு வராரு. ஸோ அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. அதுதான் உண்மை. ஜனநாயகம் படம் பார்த்தீங்கன்னா இப்போ ரெடியாகி ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அது எப்போ முடியுதோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு அரசியல்வாதியாக வந்துட போகிறான்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தமிழகம் முழுக்க பார்த்தீங்கன்னா மாநிலம் முழுக்க பார்த்தீங்கன்னா சுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏமாந்துடாதீங்க, பி கேர்லெஸ். த்ரிஷா மேம் அவங்க என்ன பேசுனாங்க. ஸோ இவங்கள மாதிரி அவங்க தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் ஃபேமஸான ஹீரோயினின்னு சொல்லலாம். மறுபடியும் முதல்ல இருந்தா ஸோ தமிழ் சினிமாவில் பல பேருக்கு பார்த்தீங்கன்னா இவங்களை பிடிக்கும். இவங்களுடைய ஆக்டிங், இவங்களோட க்யூட்னஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க விஜயும் த்ரிஷாவும் சேர்ந்து நடித்த படங்கள் எல்லாம் பார்த்தா பிளாக் பஸ்டர் எடுத்து கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். 15 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா கழித்து முடிஞ்ச உடனே பார்த்தா இவங்க ஒன்றா சேர்ந்து நடித்த படம் தான் லியோவை சொல்லுவோம். ஸோ அது எந்த அளவில் டான்ஸ் இருந்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவரா பல்லு அதாவது எரியிற தீயில எண்ணெயை ஊற்றுற மாதிரி பார்த்தா த்ரிஷா அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸோ விஜய் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பிறந்தநாள் வாழ்த்துக்களை பார்த்து தெரிவிச்சிருப்பாங்க. இதில் என்னடா பிரச்சனை இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதில் தான் ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இவங்க வாழ்த்து சொன்ன அந்த ஒரு வீடியோவில் கேப்ஷன் மற்றும் அந்த ஒரு சாங்கில் பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டவுட்டை எழுப்பி விட்டது. என்னடா இது இவங்க இந்த மாதிரிலாம் வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் டவுட்டாகவே யோசிக்க ஆரம்பித்தாங்க. டேய் அவன் செத்துட்டான்டா. அது மட்டும் இல்லை 2 பேரும் பார்த்தீங்கன்னா லண்டனில் ஷாப்பிங் செஞ்ச புகைப்படம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் அப்டேட் ஆகிக்கிட்டு இருந்ததால் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் மக்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பேச ஆரம்பித்தாங்க 2 பேரையும் பற்றி. என்ன இது? சரி, ஓகே. விஜயை பற்றி த்ரிஷா மேம் என்ன பேசியிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா துபாயில் சினிமா விருதுகள் பார்த்தீங்கன்னா விழா ஒன்று நடைபெற்றது. அதில் பார்த்தீங்கன்னா த்ரிஷா, சிவகார்த்திகேயன், கமலஹாசன் உள்ளிட்ட மோஸ்டான பிரபல கேரக்டர் எல்லாரும் பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் த்ரிஷா பார்த்தீங்கன்னா மேடை ஏறி விஜய் ஃபோட்டோவை பார்த்து ஸ்க்ரீனில் காமிச்சிருந்தாங்க. அதாவது பார்த்தா இவங்க ஸ்டேஜ் ஏறோன்னு விஜய் ஃபோட்டோவை ஸ்க்ரீனில் காமிச்சிருந்தாங்க. அப்புறம் என்ன அந்த ஒரு இமேஜை பார்த்துட்டு நீங்கள் எதனா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த ஹோஸ்டர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை கேட்ட ரசிகர்கள் எல்லாருக்கும் பார்த்தா பயங்கரமாக ஷாக் ஆகுது. அப்படி அவங்க என்ன தான் சொல்லியிருப்பாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஒரு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவை காமிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த பீப்புள்ஸ் எல்லாரும், ஆடியன்ஸ் எல்லாரும் பார்த்தா எழுந்து உற்சாகமாக பார்த்தா கை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா யார் ஃபோட்டோ வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பார்த்தா அவங்க கை தட்ட ஆரம்பித்தாங்க. அவன் இன்னும் திருந்தல மாமா. சரி, ஓகே. அவங்க என்ன சொன்னாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவரது கனவு, அவரது புது பயணத்திற்கு வாழ்த்துக்கள்னு பார்த்தா சொல்லி முடிச்சிருப்பாங்க. அவரது கனவு என்னவென்றால் அது நனவாகட்டும். ஸோ அப்படி பார்த்தா முடிச்சிருப்பாங்க. அவங்க பேசும்போது ஸோ அவங்களுடைய கன்னத்தில் சிரிப்பு, வெக்கப்பட்டதாக பார்த்தா பேசுகிறதா பார்த்தா ரசிகர்கள் எல்லாரும் பார்த்தா பல பேர் பேசிக்கிட்டு வந்திருந்தாங்க.
ஏய் நீங்கெல்லாம் பைத்தியமாடா நீங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்தா சென்னைக்கு வந்த சங்கீதா விஜய் இவங்களுக்கு அப்படி என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு வருவதாக பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அதனால தான் லண்டனில் இருக்கிறதா பார்த்தா நிறைய ஃபோட்டோஸ் பார்த்தா சோஷியல் மீடியாவில் வந்தது. ஸோ அவங்களுடைய மகன் சங்கீதா ஜேசன் சஞ்சய் கூட பார்த்தீங்கன்னா இருக்கிறதா பார்த்தீங்கன்னா ஃபோட்டோக்கெல்லாம் வெளித்தரமாக வந்துக்கிட்டு இருக்கு. அது பார்த்தா ரொம்பவும் வைரல் ஆகிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். சரி விஜய் இப்போது என்ன செய்ய போகிறாருன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களையும் பிரிஞ்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நடுவில் மாட்டிக்கிட்டு மூச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இவங்க இப்போ என்ன தான் பண்ண போகிறாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன எழவி அது? விஜய் அவர்களோட கடைசி படமான ஜனநாயகம் இதை முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா முழு அரசியல்வாதியாக மாற போகிறேன்னு பார்த்தா சொல்லிக்கிட்டு இருந்தார். ஸோ ஷூட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதை ஆராய்ச்சி பண்ணி ஸ்க்ரீன் பிளேலாம் பார்த்து இப்போ ரெடி பண்ணுற வேலை தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா தேர்தல் வரப்போகுது. ஸோ அந்த ஒரு காரணத்திலே பார்த்தீங்கன்னா மாநிலம் முழுவதும் பார்த்தீங்கன்னா சுற்றுலா பயணம் வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. சரி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ பிடிச்சா லைக்கே கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.